இன்றைக்கு திருச்சியிலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இதில் நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டிய தினமாக எதை நினைக்கிறீர்கள்? 1 அன்னையர் தினம், 2 தந்தையர் தினம், 3 சுதந்திர தினம், 4 காதலர் தினம், 5 முட்டாள்கள் தினம், 6 மகளிர் தினம், 7 ஆசிரியர் தினம், 8 உழவர் தினம், 9 நண்பர்கள் தினம். இப்படி 9 தினங்களை பிரித்து யார் யார் எந்த தினத்தை பிடித்திருக்கிறது, நாங்கள் ஏன் அதை கொண்டாட வேண்டும் என்று இங்கே கருத்துக்களை எடுத்து வைக்க இவர்கள் வருகின்றார்கள். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இந்த மழலையின் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தை மாறும் ஒரு காவியம். சார், என்னதான் தந்தையா இருந்தாலும் தாயாகவே தந்தையா மாறி அந்த குழந்தைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைய தோல் மேல போட்டு தாளாட்டுற அந்த தந்தையருக்கு கண்டிப்பா தினம் கொண்டாடணும் சார். அதாவது எல்லாருமே நம்ம அப்பாக்களெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வயசு வாரியா பிரித்து தான் பார்ப்போம். பிறந்தத்திலிருந்து வெனவு தெரிகிற வரைக்கும் அவரை என்னென்னலாம் பண்ணுவோம்னா, அவர் மேலே ஏறி விளையாடுவோம், தொப்பையில் ஏறி குதிப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விளையாடிட்டு இருப்போம். அப்பா நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், என்னை கண்டுபிடிம்பா. தன்னுடைய வயசை மறந்து ட்ரை சைக்கிள் அவர் உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிட்டே ஓடுறாரு இல்லையா? இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பையன் அந்த அப்பாவை எப்படி பார்க்குறான் அப்படின்னா ஒரு காமெடியனா பார்க்குறான். 10ஆவதுலேருந்து 12ஆவது வரும்பொழுது அப்பா கூப்பிட்டு என்ன சொல்லுவார், தம்பி ஒழுங்காக படிக்கணும், நீ இருக்கிற வயசில் நான் நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி நான் பெரிய ஆள் ஆயிருக்கேன், டைட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சுன்னு சின்ன 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 அட்வைஸ் கொடுக்கும்பொழுது அப்போ அவன் எப்படி பார்க்குறான் தெரியுங்களா? ஒரு குணச்சித்திர நடிகனாக பார்க்குறான். அவன் காலேஜ் சேர்ந்துருவான். காலேஜ் சேர்ந்தோன்னே எல்லாருமே பண்ணுறதான், நான்லாம் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன். காலேஜ் சேர்ந்தோன்னே அப்பா என்ன சொல்லுவார், கண்ட பயல்களோட சேருமானம் சேரப்படாது, எப்போ பார்த்தாலும் இந்த மொபைல்லையே உட்காரப்படாது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுன்னு சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் பயமூத்துற மாதிரி சொல்றதுனால அப்பாவை எப்படி பார்க்குறான் தெரியுங்களா? ஒரு வில்லனா பார்ப்பான். 27-30 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பையன் பிறந்துருவான். அப்பதான் நினைச்சு பார்ப்பான், இப்படிலாம் எங்க அப்பா என்ன சொன்னதுனால தானே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எவ்வளவு அட்வைஸ் எனக்கு பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட அப்பா எனக்கு உண்மையாலுமே ஒரு கதாநாயகன் தெரிஞ்சு அந்த கதாநாயகனுக்கு ஒரு தினம் கொண்டாடுறது தான் சார் என் மனம் கண்டிப்பா விரும்பும். அப்பாவை கதாநாயகனா பாருங்க, வில்லனா பாருங்க, காமெடியனா பாருங்க, குணச்சித்திர நடிகரா பாருங்க, கடைசி வரையும் உங்க அப்பாவை அப்பனாவே பார்க்காதீங்க யாரும். அப்பாவா பாருங்க ஐயா, அப்பதான் தந்தையர் தினம் கொண்டாடுறதுக்கே மரியாதை. அவர் சொல்றாரு, என் பையனை நான் எங்க அப்பா இப்படி தானே வளர்த்தாரு, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னுலாம் நினைச்சு பார்த்துட்டு கடைசியில் உங்க அப்பா விரோதியா பார்த்து கொண்டே முதியோர் இல்லத்தில் விடுறீங்களே, அந்த கொடுமையை பண்ணிட்டு எங்கேயும் தந்தையர் தினம் கொண்டாடுறது? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு தேடணும்னு சொன்னா ஆம்பளைங்களாம் பொண்ணை எப்படி தேடுறான்? தனக்கு பொண்டாட்டி ஜோதிகா மாதிரி வருவாளா, ஸ்மைலில் பார்த்தா ஸ்னேகா மாதிரி இருப்பாளா, ஸ்லிம்மா இருந்தால் சிம்ரன் மாதிரி இருப்பாளா, இல்லை கொஞ்சம் இதாக இருந்தால் அனுஷ்கா மாதிரி இருப்பாளா, அசீன் மாதிரி இருப்பாளான்னு இவன் தேடிக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க என்ன தேடுது? சூர்யா மாதிரி கிடைப்பாரா, 6 பேக்ஸோட இருப்பாரா, இல்லை அஜித் மாதிரி கிடைப்பாரா, இல்லை விஜய் மாதிரி கிடைப்பாரா, இல்லை சிம்பு மாதிரி கிடைப்பாரா, இல்லை தனுஷ் மாதிரி கிடைப்பான்னு தெரிஞ்சா நீங்க எல்லாமே நடிகையும் பார்த்தா எவையா பொண்ணா பார்க்கறான், பொண்டாட்டியா பார்க்கறான். நிஜ வாழ்க்கையில உன் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கண்ணீர் விடாம கடைசி வரைக்கும் கலங்காம வச்சு காப்பாத்தின அவன் தான் புருஷன். அந்த புருஷன் கருப்பா இருந்தா சோப்பா இருந்தா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கட்டி காப்பாத்துறான்னு பார்த்தா அவதான் என் பொண்டாட்டி. அதை சொன்னதுதான் மண்ணு, அதை புரிஞ்சு நடந்ததுதான் பொண்ணு. இப்ப எல்லாம் சொல்லல சார். இங்க இருக்கவங்க என்னென்னமோ தினம் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. சுதந்திர தினத்தை கோலாகலமா கொண்டாடுறோம், நண்பர்கள் தினத்தை கோலாகலமா கொண்டாடுறோம், காதலர் தினத்தை கூட கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா எங்க பள்ளியில அன்னையர் தினத்தை கோலாகலமா கொண்டாடுவாங்க பாருங்க சார். அந்த அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது சார், காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்களே சார், அது மாதிரி சார். அன்னைக்கு அந்த அன்னையர் தினத்தை அன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் தன்னை 10 மாசம் சுமந்து வயிற்றுல பெற்ற தாயை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு
தாம்பாளத்துல அந்த தாயோட கால்களை எடுத்து வச்சு தண்ணீர் ஊத்தி கழுவும் போதே அந்த தாயோட மனசு என்ன நினைக்கும் தெரியுமா சார்? ஐயோ, இந்த பிஞ்சு விரல்கள் தன்னுடைய காலை கழுவும் போது அந்த பிஞ்சு விரலுக்கு நோகுமோன்னு நினைக்குமே பார் சார். அந்த தாய்க்கு ஒரு விழா எடுக்காம வேற யாருக்கு சார் நான் எடுக்க முடியும்? அப்படி அந்த பாத பூஜையை பண்ணிட்டு அந்த பிஞ்சு முகம் அந்த தாயோட முகத்தை பார்த்து சொல்லாம சொல்லும் பார் சார், நான் பட்ட கடனை எப்பமா தீக்க போறேன்னு சொல்லி பாருங்க சார். அப்பதான் சார் ஒரு ஆசிரியருக்கான நிறைவையும் பெற்றேன், ஒரு அன்னைக்கான நிறைவையும் பெற்றேன். இந்த உலகத்திலேயே ஒரு விழா கொண்டாடணும்னா அது அன்னைக்காக மட்டும்தான் தானே சார் சொல்லுச்சு. அப்ப என் மனம் எந்த தினத்தை சார் விரும்பும்? என் மனம் விரும்பும் தினம் அன்னையர் தினம், அன்னையர் தினம். தோளா தோளா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாளும் பேசி தெரிஞ்சுக்கணும். என் மனசு விரும்புறதுனோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சார். இங்க இருக்கிறதுல நிறைய பேர் அப்பா சொல்ல கேட்காம இருக்கலாம், அம்மா சொல்ல கேட்காம இருக்கலாம், வாழ்க்கை துணை பிள்ளைங்க இப்படி யார் சொல்லையுமே கேட்காம இருக்கலாம் சார். ஆனா நிச்சயமா எல்லாருமே தான் மனசாட்சி சொல்றத கேட்பீங்க. அந்த மனசாட்சியாகவே வாழ்பவர்கள் தான் சார் எங்க நண்பர்கள். அப்படிப்பட்ட மனசாட்சியா வாழ்ற நண்பன் கிடைச்சிட்டானா அவனை விட இந்த உலகத்துல பெரிய பாக்கியசாலி வேற யாருமே இல்லை சார். இன்னைக்கு ஒரு கல்யாணமோ ஒரு பெரிய காரியமோ எடுத்துக்கோங்க, நிச்சயமா எல்லார் வீட்லயும் மாறி மாறி நடக்கிறது தான் சார். உறவுக்காரங்களா இருந்தா என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி முகூர்த்தம் எப்ப, இல்ல ஒரு பெரிய காரியமா இருந்தா எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வருவாங்க. வந்தன்னும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லைன்னா கை கொட்டி சிரிச்சுட்டு போவாங்க. ஆனா எங்க நண்பர்கள் மட்டும்தான் சார் கல்யாணமா இருந்தா பத்திரிக்கை கொடுக்கறதுல இருந்து வாழை மரம் கட்டுறதுல இருந்து பந்தி பரிமாறல இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்யறது எங்க நட்பு மட்டும்தான் சார். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சிறந்தது அப்படின்னு சொல்றேன் சார். காதலனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவி நான். காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவியான். இந்த மாதிரி மாணவியெல்லாம் தேர்வு எழுதி பாஸ் ஆயிடுறீங்க, பையன் மட்டும்தான் மாணவன் மட்டும்தான் கடைசியில் லூஸா போயிடுறான். அண்ணே ஒரு நிமிஷம். என்னக்கா? உங்களை பார்த்தா ஆதாயம் அவளுக்கு பிறந்த மூத்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்க மாணவனா? ஏக்கா உங்களை பார்த்தா கூட மாணவன், அவர் கொஞ்சம் வித்தியாசமானவன். இல்ல இவங்களை பார்த்தா கூட தான் கொல்லங்குடி கருப்பாய்க்கு பிறந்த மூத்த பொண்ணு மாதிரி இருக்கு. நீங்க மாணவியா இருக்கும்போது நான் மாணவனா இருக்க கூடாதா? அண்ணே அண்ணே இது தமிழ்நாட்டு கலருண்ணே. தமிழ்நாட்டு கலர். இப்ப நாங்க என்ன பக்கத்து நாட்டு கலரையா வாங்கிட்டு வந்திருக்கோம்? அது என்னவோ தெரியல, என்ன மாய மந்திரமோ தெரியல. காதலிச்சா வானத்துல பறக்கலாம், தண்ணியில மிதக்கலாம், செலவே இல்லாமங்க. உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு எது தெரியுமா? காதல். காதல் கெட்ட வார்த்தை இல்லைங்க, எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் இதயத்தை தொட்ட வார்த்தை. இவங்க இதயத்தை தொட்ட வார்த்தையா? அது பல பயல்களை கொண்டு தெருவில் விட்ட வார்த்தை. அப்பா அம்மாவை சுட்ட வார்த்தை. சார், நாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. காலேஜ் எதுக்கு தெரியுமா போறோம்? எங்க காலேஜில் உள்ள அத்தனை செலவையும் ஒரு இழிச்சவாயன் எப்படியாவது கிடைச்சிருவான், அவனை வச்சு காலேஜ் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்காக தான் நாங்க எங்களை மாதிரி பொண்ணுங்க காலேஜுக்கே போறோங்க. நாங்க இழிச்சவாய்களை ஈஸியா பிரிப்போம். இழிச்சவாயம் 1, இழிச்சவாயம் 2, இழிச்சவாயம் 3. இழிச்சவாயம் 3 எப்படி தெரியுமா? நாங்க குடுக்கிற மிஸ்டு காலுக்கு உடனே போன் பண்ணி பேசுறான் பாருங்க, அவன் இழிச்சவாய நம்பர் 3. நாங்க குடுக்கிற மிஸ்டு காலுக்கு எங்களுக்கே ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசுறான் பாருங்க, அவன் இழிச்சவாய நம்பர் 2. நாங்க மிஸ்டு காலே கொடுத்துருக்க மாட்டாங்க, போன் பண்ணிட்டு கேட்பான், செல்லம் மிஸ்டு கால் கொடுத்தியா? இல்லவே இல்லை நாங்க சொல்லுவோம். சரி மிஸ்டு கால் கொடுத்த மாதிரியே இருக்கேம்மான்னு சொல்லிட்டு நாள் பூரா பேசுவான் பாருங்க. அந்த நம்பர் 1 இழிச்சவாயனை தாங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அவனை வச்சு மெயின்டைன் பண்ணுவான். எப்படி மிஸ்டு கால் கொடுக்குறவனை வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் அவங்ககிட்ட. உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்குற அந்த இழிச்சவாயன் இது வரைக்கும் உங்களை பார்த்துருக்கானாமா? பார்த்தது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை மூஞ்சியை காட்டுங்க, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு மிஸ்டு கால் கொடுக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவான். ஐயா, கிடைச்ச இழிச்சவாய நம்பர் 1 எப்படி தெரியுமா? நான் காலையில தூங்கிட்டு இருப்பேங்க, காலையில SMS
செல்லம் அம்முக்குட்டி பொச்சுக்குட்டி எழுந்துடா காலேஜுக்கு லேட் ஆயிட்டுன்னு சொல்லுவான். நானும் அவன் சொன்னதை நம்பி அவசர அவசரமா எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு காலேஜுக்காக நிற்பேங்க பஸ்ஸுக்காக. பாலா போன பஸ் எப்பையும் போலயுமே கூட்டமாக தாங்க வரும். இருந்தும் என் இளிச்சவனுக்கு தெரிஞ்சிடும். எப்படியாவது ஃப்ரெண்டு கிட்ட ஓசி பைக்கை வாங்கிட்டு வந்துட்டு அம்முக்குட்டி உன்னை காலேஜில் கொண்டே விடுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கரெக்டாக கொண்டு போறானே அந்த இளிச்சவாயனுக்காக நாங்கள் ஏங்க காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது? அதோட விட்டானே எங்க இளிச்சவாயன் காலையில ஈஸியா சமைக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அம்மா இட்லியும் தோசையும் கட்டி கொடுப்பாங்க, மத்தியானத்துக்கு தயிர் சாதம் கட்டி கொடுப்பாங்க. ஆனா என் இளிச்சவாய் எப்படி தெரியுமா, நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பூரி சட்டும் சப்பாத்தியும் வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு காஞ்சி போன இட்லியை நான் தான் செஞ்சேன்னு பொய் சொன்னா கூட அதையும் நம்பி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றானே அந்த இளிச்சவாயனுக்காக நாங்க ஏங்க காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது? காலேஜ் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அழகா அதே ஓசி பேக் எடுத்துட்டு வந்துட்டு 2 பீஸா வாங்கி கொடுப்பான். நான் வாங்கிக்கிடுவேன். கூடவே 2 பர்கரையும் வாங்கி கொடுப்பான். போதுண்டா 2 பீஸாவே போதுண்டான்னு சொன்னா அந்த இளிச்சவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, உனக்கு 2 பீஸா உன் தங்கச்சிக்கு 2 பர்கரு கொண்டு போய் கூடுன்னு சொல்லு. என்னையும் தங்கச்சியும் தான் குடும்பமா நினைக்கிறான் அந்த இளிச்சவனுக்காக ஏங்க காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது? ஏக்கா ஒரு நிமிஷம், இப்பதான் புரியுது. என் மாப்பிள்ள ரொம்ப விவரமானவன். அவன் அக்காவை பார்த்துருக்கான், அக்கா சரியில்லை தங்கச்சியாவது மடங்கட்டி போயின்னு பீஸாவுக்கு பர்கர். நீங்க சொல்றத பார்த்தா அவன் இளிச்ச வாயன் இல்லையே, ரொம்ப விவரமான வாயன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா நான் இழுத்து பார்த்துட்டு தூங்க மாட்டேங்க. காலேஜ் போற பிள்ளை நீ அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லருக்கு வந்து பணத்தை கட்டிட்டு என்ன உள்ள அனுப்பிட்டு வெளியில பிச்சைக்கார மாதிரி நான் 3 மணி நேரம் வெளியில நிக்கிறான் பாருங்க. அந்த இளிச்ச வாயனுக்காக ஏங்க நான் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது? அவன் உண்மையிலே பெரிய மகா பாக்கியசாலிமா. அவனெல்லாம் கிடைச்சா காலில் கும்பிட்டு விழுகணும். உன்னையும் பியூட்டி பார்லருக்கு நம்பி கூட்டு போயிருக்கான் மத்தியா. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி பொண்ணுங்களை பியூட்டி பார்லர்ல 3 மணி நேரம் விட்டுட்டு வெளியில உட்காந்துருக்கான் பாருங்க ஆம்பளை. அவெல்லாம் கடைசியில எங்க உட்காந்துருப்பான் தெரியுமா, அந்த போட்டோல இருக்கு பாருங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அப்படிதான் தெரியுமா. என் இளிச்சவன்ட்ட நான் என்னைக்கோ சொல்லியிருப்பேங்க என் பர்த்டே டேட்டை. எங்க அப்பா கூட மறந்துடுவாங்க, எங்க அம்மா மறந்துடுவாங்க, எங்க அண்ணன் மறந்துடுவா, எங்க அக்கா மறந்துடுவா, என் தங்கச்சி கூட மறந்துடுவா, என் சொந்தக்காரங்க எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த இளிச்சவாயை மட்டும் நைட்டு 12 மணி வரை முழிச்சிருந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இளிச்சவாயனுக்காக நான் காதலர் தினத்தை கொண்டாடாம இருந்தா அது தப்பு இல்லை? அதோட விட்டானா இளிச்சவாய காலையில 8 மணிக்கு ஷார்ப்பா வந்து எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் சூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு நான் மேட்ச் ஆகுறேன்னா இல்லையாங்க, எனக்கு மேட்சா வாங்கி கொடுக்குறான் பாருங்க. அந்த இளிச்சவாயனுக்காக நான் காதலர் தினத்தை கொண்டாடுறது என்னங்க தப்பு? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா. அத ஒரு கொசு சொல்லுது பாத்தீங்களா, அதாங்க தாங்க முடியல. நாட்டில் ஈ தொல்லையே பெருந்தொல்லையாகி போச்சு. ஈயே கிராபிக்ஸில் கலக்கிக்கிட்டு இருக்குன்னா நாளைக்கு கொசு இவன் கூட கலக்குவான். அதோட விட்டானா சி போட நாய திட்டுவேங்க. காலை சுத்தி நாய்க்குட்டி மாதிரியே சுத்தி சுத்தி வருவான். அவன் அந்த இளிச்சவாயனுக்காக நான் ஏங்க காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது? தாராளமாக கொண்டாடலாம் தாயே. ஆனா ஒன்று சொல்றேன், இத்தனை வார்த்தைக்கு வார்த்தை இளிச்சவாயன் நீ சொன்னிய, நானும் காதல் கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டா யாரை பார்த்து இளிச்சவாயன்ற? ஒன்னுகிட்ட இதயத்தை கொடுத்தான் அவன் இளிச்சவாயனா? நீ கலரா இல்லாட்டாலும் பரவாயில்ல, வண்ணத்தை பார்க்காம காதலிச்சா போருங்கிற எண்ணத்தை பார்த்தா நான் இளிச்சவாயனா? பர்சனாலிட்டியை பார்க்காம தன் பர்சல இருந்ததெல்லாம் ஒன்ட்ட கொடுத்தான அவன் இளிச்சவாயனா? அவன் இளிச்சவாயன் இல்ல தாயே, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று உன்னை ரசிச்சவாய. அப்படிப்பட்ட அந்த இளிச்சவாயனை ஏத்துக்கலன்னு சொன்னா காலம் அப்படி கெட்டு கிடக்குது. அதனால இந்த காலத்து பசங்களுக்கு அந்த காலத்திலே பாடி வச்சேன். பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. சமைச்சு வச்ச மீன் குழம்ப நீயும் சலிக்காம தின்ன போத,
தாலி கட்ட நினைச்சிருப்ப, நீ தரமாக்க துடிச்சிருப்ப. அன்று கையதான கழிவு என்றா, இன்று காதல் இல்லை அழிவு என்றா. அன்று கையதான கழிவு என்றா, இன்று காதல் இல்லை நழுவு என்றா. ஆட பொண்ணான மனசே பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அன்னைக்கு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு கேட்டாங்க. பெண்களுக்கு மறுமணம் மறுக்கப்பட்டது, பெண் சிசுக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அத்தனை தடைகளையும் மீறி இன்னைக்கு பெண்கள் காவல்துறையிலையும், ஆசிரியர் துறையிலையும், மருத்துவத்துறையிலையும், விவசாய துறையிலையும், அழகு துறையிலையும் குடும்ப இல்லத்தரசியாகவும் விளங்குற எங்களை போன்ற பெண்களை நாங்கள் ஏன் மகளிர் தினமாக கொண்டாடக்கூடாது? இன்னைக்கு நாங்கள் பெண்கள் இப்படி ஒரு பக்கம் நாங்கள் முன்னேறிக்கிட்டே தான் போய்கிட்டோம். ஆனால் மறுபக்கம் இந்த சமுதாயம் எங்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு சில விதி விலக்குகள் மட்டும் எங்களுக்கு மாறாமையே தயா இன்னமும் இருக்குது. அதாயா குழந்தை திருமணங்கிறது. எனக்கும் குழந்தை திருமணம் தயா நடந்துச்சு. எனக்கும் 15 வயசுல தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் 10th மட்டும்தாயா முடிச்சிருந்தேன். எனக்கு கணவருடைய வயசு 41. என்னுடைய தாய் தகப்பனார் அப்படிப்பட்ட திருமணம் தான் எனக்கு பண்ணி வச்சாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் குடும்பம் பண்ணினோம். குடும்பம் பண்ணி எனக்கு 16 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாரும் தன்னுடைய ஸ்கூல் பேக்கு தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனால் நான் மட்டும் என்னுடைய கை குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்படிப்பட்ட நிலைமைதாயா எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் கண் கலங்கலை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு எதையாவது ஒன்று நம்ம சாதிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். திருப்பி 18 வயசுலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சியா. அப்போ ஆனால் 18 வயசில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு 18 வயசுலேயே 2 குழந்தையும் பிறந்து முடிந்துச்சு. அப்பயும் நான் தன்னம்பிக்கை இழக்கலை. ஏதோ ஒன்று சாதிப்போம், நம்மளால் ஏதோ ஒன்று முடியும்னு நினச்சி. என் வீட்டுக்காரர் சாதாரண மளிகை கடையில் தான் வேலை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னையே தரமட்டமாக நினச்சாங்க. ஆனால் அப்போ நினச்சேன், இனி நம்மளுடைய வாழ்க்கையை இதோட சீரழிச்சுக்கிட்டோம்னா இனி நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது, நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணாக போயின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் நான் எங்கள் கணவர் வீட்டுக்கே வராமல் எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் படிக்கிறதுக்காக போனேன். அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, 2 குழந்தை பிறந்துட்டு என்னத்தை நீ படிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பயே நான் எதையுமே நினைக்கல. எல்லாம் சொன்னாங்க, இந்த பொண்ணு கணவரோட வராமல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதையும் நான் எதையுமே பொருட்படுத்தலை. நான் படிக்கணுங்கிற ஒரே வெற்றி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளால் படித்து வெளியில் வர முடியும் அப்படின்னு. அப்போ நான் போய் ஸ்கூல் பிள்ளைங்களா அந்த பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு போவோம், நான் சேலை கட்டிட்டு இந்த பக்கம் போய் டியூஷனில் போய் நான் உட்காருவேன். அங்கே ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், இன்னைக்கு நம்ம குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு மட்டும்தாயா நான் நினைப்பேன். அங்கேருந்து வரும்போது என் பிள்ளைங்க 2 கடத்தெருவுலையும் அங்கே இங்கேயும் நிற்கும் பாருங்க, அந்த வழி எனக்கு மட்டும்தாயா தெரியும். அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன், நம்மளால ஏதோ முடியும் அப்படின்னு. வீட்டில் இருந்தே படித்து ப்ரைவேட்டாக நான் +2 எழுதி 935 மார்க் வாங்கியிருக்கேனா நான் செஞ்ச முயற்சி தானாயா. அன்னைக்கு என் வீட்டுக்கார் படிக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் மனசையும் மாற்றி அவரே கொண்ட, துர்கா நான் உன்னோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லி அவரே கூட்டிகிட்டு கொண்ட என்னைய டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டாரியா. ஆனால் அதோட என்னோட கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. 8:30 மணிக்கு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு விட்டா எனக்கு பஸ்ஸு கிடையாது. ஆனால் 8:30 மணிக்குள்ள என் குழந்தைய ஸ்கூல் கிளப்பணும், வீட்டில் வேலை பார்க்கணும், நான் காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு இருக்கிற ஒர்க்கை முடிக்கணும். திருப்பி நான் பஸ்ஸில் எத்தனை நாள் ஆம்பளை பையன் மாதிரி நான் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு வந்திருக்கையா. தூங்கிட்டு வந்து வீட்டில் படிக்கலான்னு புக் எடுத்தோம்னா வீட்டில் வேலை பார்க்கலன்னு சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் காட்டுவாங்க பாருங்க. அத்தனை டார்ச்சரையும் நான் தாங்கிக்கிட்டையா. அன்னைக்கு வீட்டுக்காரர் கேட்டாங்க எல்லாரும், எங்கள் அம்மா வேலை பார்க்கணும், உன் பொண்டாட்டி மட்டும் படிக்க போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்காரரு, என் பொண்டாட்டியை நான் படிக்க வைப்பேன், அது என்னுடைய இஷ்டம், அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி என் தோள் கொடுத்து என்னுடைய தோலை தட்டி கொடுத்து, நீ படிக்கப்போ, நீ படித்தாதான் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், நீ சாதிக்க முடியும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நொடியிலையும் நான் பின்வாங்கும் போது என் கணவர் எனக்கு பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தாருயா. 40 பேர் எங்கள் கிளாஸ்லையா, 38 பேர் ஃபெயிலு, 2 பேர் தான் பாஸ், அதில் நானும் ஒருத்தியா.
என்னுடைய கணவர் சாதாரண மளிகை கடையில் தான் வேலை பார்ப்பாரு. 5000 ரூபா சம்பளம் தான். அந்த 5000 ரூபா சம்பளமும் இல்லைன்னா ஒரு குடும்பம் எப்படியா ஓடும்? ஆனால் என்னுடைய கணவர் இதுதான் 41 வருஷமாக சம்பாதிச்ச அத்தனை காசையும் என்னுடைய 2 வருஷ படிப்புக்காக கொண்டாந்து எல்லா காசையும் போட்டுட்டு இன்னைக்கு நலாதிபதியாக உட்காந்துருக்காருல்ல. அன்னைக்கு நான் பெண்ணு நினச்சி வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தேன்னா, இன்னைக்கு 10வது முடித்தேன்னா, +2 முடிச்சு கம்ப்யூட்டரில் டிசிஏ டேலி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இன்னைக்கு பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் என்னால் வர முடிச்சிருக்குமாயா? இன்னைக்கு என்னுடைய குழந்தை திருமணம் எனக்கு நடந்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து உன்னால் முடியும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஊக்குவிச்சதுனால இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கையா. இதே மாதிரி குழந்தை திருமணம் பண்ணுற அத்தனை பெண்களுக்கு அமையுங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், பெண்ணே உனக்கு தடைக்கற்களை அகற்று, தடைக்கற்களாக விளங்குபவர்களை தடைக்கற்களையே உடைத்தெறிபவர்களாக மாற்று, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட கணவர் இவருக்கு அமைந்ததை உண்மையிலே இறைவன் கொடுத்த வரம். அவரை நாங்கள் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் மனதார பாராட்டுகின்றோம்.